Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. அவர் பாண்டி பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அவரை மீட் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த போஸ்டரில் என் பேர் இருந்தது. சரி, நான் போஸ்டரில் பேர்லாம் போட்டுட்டேன், பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் ஷூட்டிங் ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும் அவர் படம் டைரக்ட் பண்ண போறாருங்க. அவர் பாண்டி நாளைக்கு எப்போ ஷூட்டிங் கேட்டால் நாளைக்கு ஷூட்டிங்காரு. தனுஷ் சருக்கு நீங்கள் வந்து ஒரு 7-8 படங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சீன் தான் எனக்கு எடிட் பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சது. ஃபேவரட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் அது என்னது? மாறி தான். மாறி எனிதிங் அபவுட் மாறி எக்ஸைட்ஸ். பவர் பாண்டியோட இந்த படம் நான் ஈஸியாக தான் கட் பண்ணி முடிச்சோம். ஏன்னா அவர் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை தான் ஷூட்டும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஷூட் பண்ணுவாங்க. பவர் பாண்டி ஆக்சுவலி 3 days தான் ஆச்சு ஷூட் முடிஞ்சு கொடுத்துட்டோம். இந்த படம் 10 days. அவங்க 1 more கேட்கும் போது கொஞ்சம் சார் கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் கேட்டார், என்ன சொல்ல போகிறாரோன்னு தான் கேட்டார். பட் செல்வா சார் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ராயன் வந்து நாங்கள் ஒரு 3-4 ட்ரெய்லர் பண்ணோம். வி மேட் ட்ரெய்லர்ஸ் ஆஃப் அபவுட் 2.5 minutes. அப்போ அதுக்கு முன்னாடி பண்ண வெர்ஷன்லாம் கொஞ்சம் டீடைலிங்கான ஆமாம் இருந்தது. அதில் என்னென்ன சீன்ஸ்லாம் இருந்துச்சு? எஸ்ஏ சார் வந்து நீ தான் போட்டியாடான்னு கேட்பார்ல, அதெல்லாம் இருந்தது. அதில் ஆக்சுவலாக இது A certificate ஃபிலிம் தான், ஆனால் விதவுட் கட்ஸ் தான், மியூட் கூட இல்லை. பட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் ராயன் ஃபார் மீ வாஸ் அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிற ஃபைட் தான். இன்ஃபேக்ட் நாங்கள் பண்ண ட்ரெய்லரில் மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் ஆஃப் த ட்ரெய்லர் அந்த ஃபைட்லேருந்து தான் வந்திருக்கும். நாங்கள் எடிட் பண்ணும்போது வரலட்சுமி அவங்க போர்ஷன் வந்து இப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்ட்டு அவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க. நான் வந்து இதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு டவுட்டில் இருந்தேன். பட் ஆனால் வரலட்சுமி அவங்க சீன் வந்து முனிஷ்காந்த் வந்து எனக்கு தனியாக கூப்பிட்டே சொன்னார், சார் ஏன் சார் என்னை இப்படி ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்து நீங்கள் ராயன் போய் தியேட்டரில் பார்த்த உடனே எப்படி ஃபீல் பண்ணீங்க? தியேட்டரில் பார்க்கும்போது டெஃபினட்டாக இட் வாஸ் மச் பிகர் தேன் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ரொம்ப நினச்ச இடத்துலலாம் அப்ரிசியேஷன் கிடச்சிது. இட் வாஸ் வெரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில் போய் பார்த்தது. ஸோ நீங்கள் 2010 மாரி படத்தில் ஒரு டெபியூ எடிட்டராக வந்து தமிழ் சினிமாக்கு என்ட்ரி ஆயிருக்கீங்க. முக்கால்வாசி படங்கள் ஆக்டர் தனுஷோடது நீங்கள் தான் எடிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தனுஷ் சார் வந்து உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? இது ரொம்ப ஹிஸ் ஹெல்ப் மீ இன் அ லாட் ஆஃப் வேஸ். அது மாதிரி படம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு சார் கால் பண்ணார். அவர் சொன்னார், நான் படம் பண்ணால் உங்களை கண்டிப்பாக கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் எதிர்பார்க்கல. அவர் படம் பண்ணானோடனே நான் ஹீரோவாக தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் டைரக்ட் பண்ணுவாருன்றது ஐடியாவே எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நீங்கள் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ப்ரொடியூஸ் பண்ணுற படமாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். சார் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பவர் பாண்டி பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அவரை மீட் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த போஸ்டரில் என் பேர் இருந்தது. சரி, நான் போஸ்டரில் பேர்லாம் போட்டுட்டேன், பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னாரு. சரி கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. அந்த படத்துலேருந்து நல்ல ஒரு ஈக்குவேஷன் செட் ஆயிடுச்சு சாரோட. அதை விட ஒரு மிகப்பெரிய ஷாக் நம்ம லைஃப்ல இருக்காதுல்ல? டெஃபினட்டாக நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் அவர் டைரக்ட் பண்ணுவார்னே நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இன்ஃபேக்ட் ஷூட்டிங் ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும் அவர் படம் டைரக்ட் பண்ண போறாருன்னு. பவர் பாண்டி நாளைக்கு எப்போ ஷூட்டிங் கேட்டால் நாளைக்கு ஷூட்டிங்காரு. ஸோ ஸ்பான்டேனியஸான ஒரு டைரக்டர். அப்படி தனுஷ் சருக்கு நீங்க வந்து ஒரு 7-8 படங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க. ஆனா இந்த ஒரு படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சீன் தான் எனக்கு எடிட் பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சது. ஃபேவரட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் அது என்னது? மாறி தான். மாறி எனிதிங் அபவுட் மாறி எக்ஸைட்ஸ். ஏன்னா அதுல அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்ல வந்து சாருமே அவ்வளோ கமர்ஷியலான ஃபார்மேட்ல அதுக்கப்புறம் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. அதுல வந்து எவ்ரிதிங் அபவுட் மாறி வாஸ் அ பிளாஸ்ட் அந்த படம். அதுல டீசர், ட்ரெய்லர், சாரோட என்ட்ரி, கிளைமேக்ஸ் எல்லாமே அந்த படம் தான் எனக்கு ஃபேவரட். ஓகே, ஸோ டாக்கிங் அபவுட் பவர் பாண்டி, அந்த படத்தை வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல நீங்க எடிட்டரா ஒர்க் பண்ணீங்க. அண்ட் அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ்வபிளான ஃபிலிம். நீங்க வந்து ஒரு மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே எடிட் பண்ணிருப்பீங்க. ஆனா ராயன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தம், ஒரு மாதிரி வைலன்ஸா இருந்துச்சு. அதுவும் A certificate ஃபிலிம் சொல்லவே வேண்டாம். ஸோ உங்களுக்கு அந்த எடிட்டிங் டிஃபரன்ஸ் எப்படி இருந்துச்சு? பவர் பாண்டியோட இந்த படம் நான் ஈஸியாக தான் கட் பண்ணி முடிச்சோம். ஏன்னா அவரு நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை தான் ஷூட்டும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஷூட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கல. அந்த படம் வந்து இதோட ஆக்சுவலாக ஐ திங்க் இட் டுக் இன்னும் நிறைய டைம் எடுத்தோம் அந்த படம் எடிட் பண்ணுறது. பிகாஸ் ட்ராமா கட் பண்ணுறது இட்ஸ் a little difficult. ஆக்ஷன் கொஞ்சம் எங்களுக்கு இந்த படம் ஈஸியாக டக்குன்னே முடிச்சிட்டோம். அந்த படம் ரொம்ப
ப்ராசஸாக லாங் ப்ராசஸ்லாம் இல்லை. டெய்லி ஷூட்டுக்கு போவேன் நான். ஷூட்லேயே ஆமாம் ஆமாம் அங்கேயே எடிட் பண்ணிடுவோம் சீன். இன்னைக்கு ஷூட் பண்ணுற சீன் அங்கேயே எடிட் பண்ணிவிட்டு அங்கேயே ஃபைனல் கரெக்ஷன் பண்ணிடுவோம். ஸோ ஷூட்டிங் முடிக்கும் போது எங்களுக்கு டோட்டல் ஃபிலிம் ரெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களோட வேலை வந்து அதை குறைக்கிறதா மட்டும்தான் இருந்தது. அது எங்களுக்கு 10 days முடிஞ்சு. நாங்கள் ஷூட் முடிச்சு 10 days படமே முடிச்சிடும். இப்போ வந்து எவ்ரிவேர் பாத்தீங்கன்னா தனுஷ் சார் வந்துட்டு செல்வராகவன் சார் வச்சு செஞ்சாரு டைரக்ஷன்ல அப்படின்னு செல்வராகவன் சாரே ஆடியோ லான்ச்ல சொன்னாரு. அது பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அப்ப ஸ்பாட்ல இருந்திருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க அதை லைவா பாத்தீங்களா? தனுஷ் சார் வந்து நிஜமாவே அவர் வச்சு செஞ்சாரா செல்வராகவன் சார்? வச்சு செஞ்சாரான்னு தெரியல, பட் ஆனா ரொம்ப கேட்டு வாங்கினார். இஃப் இட் ஒன் மோர் வேணும்னா ஒன் மோர் கேட்டு வாங்கினாங்க. அண்ட் நான் செல்வா சாரோடையும் படம் பண்ணியிருக்கேன். செல்வா சார் அவங்க ஒன் மோர் கேட்கும் போது கொஞ்சம் சார் கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் கேட்டாரு, என்ன சொல்ல போறாரோன்னு தான் கேட்டாரு. பட் செல்வா சார் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அவங்க வச்சு செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. ராயன் படத்துடைய ட்ரைலர் கட் பத்தி சொல்லுங்க. ராயன் வந்து நாங்க ஒரு 3-4 ட்ரெய்லர் பண்ணோம். வி மேட் ட்ரெய்லர்ஸ் ஆஃப் அபவுட் 2.5 minutes. 3 minutesலாம் ட்ரெய்லர் கட் பண்ணோம். பட் ஃபைனலாக சார் வந்து நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம். இசட் கதை ரொம்ப ரிவீல் ஆகாமல் இவங்கவுங்க நடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேசிக்கான ஒரு இது மட்டும் எனக்கு போதும், ரொம்ப ரிவீல் பண்ண வேணான்னு சார் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வி மேட் ஒன் வெர்ஷன். இப்போ ரிலீஸ் ஆன வெர்ஷன் வந்து ரொம்ப ரிவீல் பண்ணாமல் ஒன்று பண்ணணும். ஜஸ்ட் எஸ்ஏ சார் இருக்காரு, தனுஷ் சார் இருக்காரு, செல்வா, இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக இருக்காங்க, ரஹ்மான் சார் மியூசிக்கு. அதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டோட ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணால் போதும், ரொம்ப பேசிக்காக வச்சுக்கலான்னு ஃபீல் பண்ணார். அண்ட் தென் வி மேட் ஒன் வெர்ஷன் லைக். ஸோ அது ரொம்ப எங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு அந்த வேலை. அப்ப அதுக்கு முன்னாடி பண்ண வெர்ஷன்லாம் கொஞ்சம் டீடைலிங்கான ஆமா இருந்தது. அதுல என்னென்ன சீன்ஸ்லாம் இருந்துச்சு? எஸ்ஜே சார் வந்து நீ தான் போட்டியாடான்னு கேட்பார்ல, அதெல்லாம் இருந்தது அதுல. அண்ட் அதெல்லாம் இருந்தது அந்த ட்ரெய்லர்ல. ஏன் சர்டிஃபிகேட் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது நீங்க கஷ்டப்பட்டு படம் ஃபுல்லா ஒரு எடிட் பண்ணி கொடுத்துருப்பீங்க ஒரு அவுட்புட். பட் சென்சார் போயிட்டு வந்த உடனே ஒரு சில சீன்ஸ் வந்து தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சீன்ஸ் அது நல்லா இருந்துச்சு, இந்த சீனை போய் தூக்கிட்டாங்களே அப்படின்னு ஏதாவது ஒரு சீன் இருக்கா? ஆக்சுவலா இது ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் தான், ஆனா வித்அவுட் கட்ஸ் தான். மியூட் கூட இல்ல படத்துல. ஓ மை காட், ரியலி? ஆமா, ஒரு கட் கூட இல்ல. சோ நான் நினைச்சேன் அப்ப நிறைய டெலிட்டட் சீன்ஸ்லாம் இருக்கும் போல, நீங்க வந்து அதுக்கப்புறமா டெலிட்டட் சீன் அப்படின்னு ரிலீஸ்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப ராயனுக்கு டெலிட்டட் சீன்ஸே கிடையாது, டெலிட்டட் ஷார்ட்டே கிடையாது படத்துல. அவங்க நாங்க என்ன கொடுத்தோமோ அப்படியே வித்அவுட் கட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஓகே. ஆக்டர் தனுஷ் எங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஆக்டர், நிறைய சக்சஸ்ஃபுல் மூவிஸ் கொடுத்திருக்காரு. டைரக்டர் தனுஷா உங்களோட எடிட்டிங் ரூம்ல அவர் எப்படி இருப்பாரு? ஆக்சுவலா நாங்க மோஸ்டா எடிட்டிங் ரூம்லயே உட்கார மாட்டோம், அங்க ஸ்பாட்லயே தான் பண்ணுவோம். இந்த படம் மட்டும் இல்ல, பவர் பாண்டியுமே அங்கதான் ஸ்பாட்ல தான் பண்ணுவார். ஏன்னா அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஷூட் ரேப் அப் பண்ணோம், அடுத்த படத்துக்கு போய் ஆகணும். ஸோ எங்களுக்கு எடிட்டுக்கு ரொம்ப டைம் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் டெய்லி தான் ஒர்க் பண்ணுவோம். இன்னைக்கு ஷூட் பண்ணால் ஒன்று இன்னைக்கு நைட்டே இல்லை நாளைக்கு நைட்டே எடிட் லாக் ஆகிடும் அந்த சீன் வந்து. ஸோ மோஸ்ட்லி இங்கே வரமாட்டாங்க, நாங்கள் எப்போவுமே ஸ்பாட்டில் தான் மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 days அவரோட ஆஃபீஸில் உட்காந்து 10 days 5 days பவர் பாண்டி ஆக்சுவலி 3 days தான் ஆச்சு ஷூட் முடிஞ்சு கொடுத்துட்டோம். இந்த படம் 10 days ஷூட் எடிட் பண்ணி கொடுத்தோம் நாங்கள். ஸோ இங்கே வரமாட்டார், அங்கே இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் த எடிட் பாயிண்ட்ஸ். இன்ஃபேக்ட் அவர் வந்து எடுக்கும் போதே அது எடிட் பண்ண மாதிரி தான் இருக்கும். என்ன டயலாக் வேணுமோ அது மட்டும் தான் ஷூட் பண்ணுவார், ஃபுல் சீன்லாம் கூட ஷூட் பண்ண மாட்டார். எங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. அண்ட் ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி ஹிஸ் கட் பாயிண்ட்ஸ். அதனால் நாங்கள் உட்காரும் போது ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, இங்கே தான் கட் ஆகணும், எனக்கு இங்கே ரியாக்ஷன் வேணும், நான் இதுக்கு இப்படி தான் எடுத்திருக்கேன், இந்த ஷார்ட் எனக்கு இந்த டயலாக்ல இந்த ஷார்ட் மட்டும்தான் வரணும் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் தான் ஷூட்டும் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ஆர்டரில் தான் ஷூட்டும் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கம்மியாக ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் வேலையாக ரொம்ப எடிட்டரோட ஜாப் வந்து அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெற்றிமாறன் சார் சொல்லியிருப்பாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன தப்பு பண்ணாலும் எடிட்டிங் ரூம்ல நம்மளால கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எடிட்டர்ஸ் மேல இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா ஃபீல் ஆகுது? பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து நான் பண்ற படம் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. கொடுக்கணும், டெஃபினட்டா எடிட்டரோட வேலை தான், கொடுக்கணும், ஒப்பீனியன் கொடுக்கணும். அந்த ஒப்பீனியன் வந்து அந்த படம் இப்போ இது வரைக்கும் ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகலை, இங்கே ட்ராப் ஆகுது, இங்கே கொஞ்சம் நம்ம இந்த பேஸ் இங்கே தூக்கணும், இங்கே கொஞ்சம் லேக் ஆகுது, இப்படியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளே நம்ம டெஃபினட்டாக இருக்கணும்.
அது வந்து அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ரெலவெண்ட்டாக இருப்போம். நம்ம இந்த ஜாப்ல ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கணும்னா இது டெஃபினட்டாக தேவை இந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ அதனால் இப்போ வர டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அதை. இப்போ நம்ம சொன்னோன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் கொலாபரேட்டிவாக இருக்குது இந்த ப்ராசஸ் டேரக்டர்ஸோட. ஸோ டெஃபினட்டாக அது அந்த கொலாபரேட்டிவ் ப்ராசஸாக இருக்கிறதுனால நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அண்ட் நம்மளோட இன்புட் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம அதுக்கு அப் டு டேட்டாக நம்மளை வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்ச அந்த ரஃப் ஒர்க்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் போட்டு பிஜிஎம்மோட அந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிஜிஎம்ஸாக இருந்தது. நான் பார்த்த உடனே சார் கிட்ட சொன்னேன், சார் பிஜிஎம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்ட் சர்டன் சீன்ஸ் வந்து நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் போட்டு கொடுப்போம் இல்லையா, சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் டு கெட் ஓவர். நம்ம போட்டு கொடுத்தது தாண்டி நம்மளுக்கு இன்னொரு மியூசிக் வரும்போது டக்குன்னு அடாப்ட் ஆக முடியுமான்னு தெரியாது. நாங்கள் அது திருப்பி அதே மியூசிக்கில். ஆனால் இந்த படம் நான் பார்க்கும்போது எங்கேயுமே அது ஃபீலே ஆகலை. ஏன்னா டோட்லி அந்த படத்தை வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு ஸ்டெப் அஹெடாக தான் கொண்டு போச்சு பிஜிஎம். அண்ட் இட் வாஸ் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி, என்ன சொல்றது, அதை நாங்கள் போய் பார்க்கும்போது ரொம்ப ஐ ரியலி லைக் த பிஜிஎம். எஸ்ஜே சூர்யா சாரோட போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எடிட் பண்ணும்போது? அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி இருக்கும், திடீர்னு இங்கே இருக்கும். ஸோ அந்த கிராஃப் வந்து வேற மாதிரி கொடுத்துருப்பாரு அவருடைய சீன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? இஸ் ஆல்வேஸ் அ டிலைட் டு ஒர்க் வித் சார். நான் சாரோட எனக்கு எஸ்ஜே சூர்யா சாரோட எனக்கு இது வந்து ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 5th ஃபிலிம்னு நினைக்கிறேன். நான் ஐ மெட் ஹிம் அ லாட் ஆஃப் டைம்ஸ். அவரோட எனர்ஜி வந்து இட்ஸ் unmatchable energy and his knowledge about generally about scripts and edit வந்து ரொம்ப நான் நிறைய கான்வர்ஸ் பண்ணியிருக்கேன் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்லலாம். இஸ் an absolute delight to work with சார். அண்ட் ஸ்க்ரீனில் நம்ம யாருமே அது தனியாக மென்ஷன் பண்ணி சொல்லுவோம், அவர் வந்தாலே ஸ்க்ரீன் வந்து இட் வில் பி ஆன் ஃபயர். அண்ட் அவர் ஸ்பாட்லேயும் சொல்லிட்டே இருப்பார், சார் இது நல்லா இருக்கு சார், இந்த இடம் சூப்பராக ஒர்க் ஆகுது, எடிட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பார். யூ வில் பி கான்ஸ்டன்ட்லி கிவிங் இஸ் ஃபீட்பேக்ஸ் ஆன் த ஸ்பாட்டில். ஸோ ராயன் படத்தை வந்து என்டையர் ஃபிலிம் நீங்கள் எடிட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் உங்களுக்கு ஃபேவரட் ஃப்ரேம் அப்படின்னா அது என்ன ஃப்ரேம்? எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் ராயன் ஃபார் மீ வாஸ் அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிற ஃபைட் தான். அது கேட்டதுலேருந்தே அது எப்படி எடுக்க போறாங்கன்ற தாண்டி நடந்த ஒரு அந்த ஃபைட் வந்து சொல்லும் போதுலேருந்தே ரொம்ப நிறைய பேருக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. என்னோட நான் நரேஷன் கேட்டதுலேருந்து ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் ஷூட். அதுக்கப்புறம் பீட்ரெயின் மாஸ்டர் வந்து அதை இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த இன்ஃபேக்ட் நாங்கள் பண்ண ட்ரெய்லரில் மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் ஆஃப் த ட்ரெய்லர் அந்த ஃபைட்லேருந்து தான் வந்திருக்கும். நிறைய ஷார்ட்ஸ் கிட்டத்தட்ட எல்லா ஷார்ட்டுமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் அவரோட பில்டப் ஷார்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ராயனில் எனக்கு இன்டர்வல் பிளாக் அப்போ கூஸ் பம்ஸ் வந்துருச்சு. அதை எடிட் பண்ணும்போது உங்களுக்கு கூஸ் பம்ஸ் வந்துச்சு? டெஃபினட்டாக எங்களுக்கு இருந்தது. அண்ட் வந்து அது வந்து ஐ திங்க் 3 days ரிஹர்ஸ் பண்ணி ஷூட் பண்ணாங்க. ஐ வாஸ் தேர் ஆன் 3 days ரிஹர்சலும் வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். அது ஷூட் பண்ணும் போதே தெரியும் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆக போகுது. அண்ட் நாங்கள் ஷூட் பண்ணி முடித்தோடனே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஐ மீன் தேவர் ஆல் எக்ஸைட்டட் டு சி த ஃபைட். ஸோ அது ஒர்க் அவுட் ஆயிடும்னு நம்பி தான் போனோம். அது ஆனால் நாங்கள் நினச்சதோட நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது நான் வந்து தனுஷ் 50 அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ஒரு மாசான இன்ட்ரோடக்ஷன், ஃபயராக வரப்போறாரு, பிஜிஎம்மோட வரப்போறாரு அப்படின்னு நினச்சா கேஷுவலாக வந்து அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் திரும்பிடுவார். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது நினச்சிங்களா சார் வந்து பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்காம என்னடா இவர் கேஷுவலாக இப்படி திரும்பிட்டாரே பொட்டுன்னு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்களா? ஆக்சுவலாக நரேட் பண்ணும்போதே தெரியும் அவர் ரொம்ப சிம்பிளாக தான் வரப்போறாருன்னு. ஏன்னா அது ஒரு சின்ன பில்டப் தான், பில்டப் டு த இன்டர்வல் பிளாக். சாதாரணமாக ஓப்பன் பண்ணி இப்போ 2 பிரதர்ஸுமே ஆக்ஷனில் தான் ஓப்பன் பண்ணுவோம். அவரும் சந்தீப்பும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்ல தான் ஓப்பன் பண்ணுவோம். இவர் ஒரு ஃபைட்லேயே ஓப்பன் பண்ணுவோம் காலி. அண்ட் தனுஷ் வந்து சாதாரணமாக ஓப்பன் பண்ணுவாங்க. அது எழுதும் போதே இட் வாஸ் சார் எழுதுனதே அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு அப்படியே எங்கேயுமே அதுக்கு முன்னாடி எங்கேயுமே அவர் சண்டை போட்டுருக்கூடாது, அங்கே தான் ஃபஸ்ட்டு பண்ணணுன்றதுனால அது அப்படி எழுதுனாங்க. அண்ட் கிளாட் இட் ஒர்க் அவுட். அதனால தான் அந்த இன்டர்வல் பிளாக்கும் அவ்வளோ ரெஸ்பான்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து செல்வராகவன் சார் கூடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க எடிட்டரா, அண்ட் தனுஷ் சார் கூடயும். 2 பேருக்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு இந்த டேர்ம் ஆஃப் டைரக்ஷன்? 2 பேருமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் எடிட் பண்ணுவாங்க. தனுஷ் சார் கிட்டே ஐ கேன் டெல் சார் இந்த மாதிரி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு.
செல்வா சார் வந்து ஹி இஸ் வெரி ப்ரிசைஸ். இல்லை எனக்கு இப்படிதான் பிரச்சனை வேணும், நம்ம இப்படிதான் எடுத்திருக்கேன், அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டு பேரும் எடிட்டா ரொம்ப ப்ரிசைஸ். அண்ட் ரெண்டு பேருமே என்ன வேணுமோ அது மட்டும் தான் எடுப்பாங்க. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா. ஏன்னா மிச்ச ஃபிலிம்ஸ்ல அப்படி இருக்காது. ஃபுல் சீன் ஷூட் பண்ணுவாங்க, அதோட வேரியஸ் ஆங்கிள்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இவங்க என்ன வேணுமோ அந்த எடிட் மாதிரியே தான் ஷூட்டே பண்ணுவாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்ல அது மட்டும் தான் பேசுவாங்க, அதை தாண்டி எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ நீங்க எடிட் இன் அவுட் வச்சு உள்ள வச்சிங்கனாலே எடிட் மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ரெண்டு பேருமே ரொம்ப சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் ஷூட்டிங் தான். அண்ட் எடிட்டிங்கும் ரொம்ப சிமிலராக தான் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஆகும். இந்த ஒரு ஃப்ரேம் வந்து எனக்கு கட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஃப்ரேம் சொல்லுங்க? எனக்கு செகண்ட் ஹாஃபே கொஞ்சம், ஏன்னா செகண்ட் ஹாஃப் பேஸ் பண்றது படத்துல தேர் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் இந்த செகண்ட் ஹாஃப். ஈவெண்ட்ஸா நிறைய இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல. ஸோ டு பிரிங் இட் இன்டு ஒரு ரிதம்ல, அதாவது டைமிங்கா எடுத்துட்டு வர்றதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல நிறைய இன்டர்கட்ஸ் வரும். எக்ஸாம்பிள், இவர் ஹாஸ்பிட்டல் இவரை கூட்டிட்டு போற சீனும் எஸ்ஜே சூர்யா சாரும் அவங்க பிரதர்ஸும் பேசுற சீனும் இன்டர்கட் ஆயிருக்கும். அதெல்லாம் தனித்தனி சீனா இருந்தது. அதுக்கப்புறம் டு பிரிங் இட் இன்டு அ ரிதம் நாங்கள் வி ஹேட் டு இன்டர்கட் பிட்வீன் தீஸ் டூ சீன்ஸ். செகண்ட் ஹாஃப் வந்து எடிட்டா கொஞ்சம் வேலை இருந்தது. பட் எஸ், செகண்ட் ஹாஃப் வாஸ் அ சேலஞ்ச். ஆஃப் த டூ ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் சேலஞ்சிங்கா இருந்தது படத்துல. ஸோ ஆன் ஸ்க்ரீன் பீப்புள் எல்லாருமே எங்களுக்கு தெரியும், பட் ஆஃப் ஸ்க்ரீன்ல உங்க கூட ஒர்க் பண்ண சில பேர் எங்களுக்கு தெரியாது. அவங்களாம் யார் யார்? உங்க கூட இருந்த அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருன்னு சொல்றீங்களா? இந்த படம் வந்து ரொம்ப பெரிய ஒர்க் இந்த படம் அசிஸ்டன்ஸ் சைட்ல இருந்து. பிகாஸ் டோட்டலா வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கேயே தான் இருந்தாங்க, இங்கேயே தான் தூங்கி இங்கேயே தான் இருந்தாங்க ரிலீஸ்க்கு முன்னாடிலாம். ஸ்வேதான்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஏடியா ஒர்க் பண்ணாங்க. அவங்களும் பாண்டின்னு சொல்லி ஒருத்தரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லையும் 2 பேர் மென்ஷன் பண்ணி அவங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் என் அசிஸ்டன்ஸில் வந்து திருமலை அப்படின்னு ஒருத்தர், அவர் ஷூட் ஃபுல்லாக இருந்தார். அண்ட் எடிட் இங்கே ஆஃபீஸ் ஒர்க்கும் ஃபுல்லாக பண்ணார், இங்கே ஆஃப்லைனும் பண்ணார். அதுக்கப்புறம் விமல், தீபக்னு 2 பேர். இவங்க 3 பேரும் டோட்டலாக இங்கே தான் இருந்தாங்க. லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வேர் ரியலி ஹெக்டிக். இவங்க இல்லாமல் அது டெஃபினட்டாக முடிச்சிருக்கவே முடியாது. காமன் ஆடியன்ஸ் கூட நீங்கள் படம் பார்த்தீங்களா? அப்போ வந்து நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், இந்த ஃப்ரேமுக்குலாம் விசில் பறக்குது அப்படின்னு நினச்ச ஒரு ஃப்ரேம். ஆக்சுவலாக நாங்கள் எடிட் பண்ணும்போது வரலட்சுமி அவங்க போர்ஷன் வந்து இப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்ட்டு அவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க. நான் வந்து இதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு டவுட்ல இருந்தேன். பட் ஆனால் வரலட்சுமி அவங்க சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். எனக்கு தெரிஞ்ச அந்த சாப்பிடுற சீனுக்கே செம ரெஸ்பான்ஸ் நினைக்கிறேன். அது நான் ரொம்ப அது ஒரு ஷார்ட் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, ஷீ இஸ் a unique actor. ஆமா, அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அந்த ஏரியா மக்கள் அக்செப்ட் பண்ணதும் ரொம்ப குட் தட் they accepted. ராயன் படத்துல வந்து எந்த ஒரு கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டிராக் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ராயன் தான். ஓகே, அபார்ட் ஃப்ரம் ராயன் வந்து எனக்கு காளியும் நல்லா இருந்து, துஷாரா வந்து நீட்ஸ் டு பி மென்ஷன்ட். அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ்ல அந்த மிரர்லாம் வந்து நிஜமாவே மிரர் உடைச்சாங்க. இட் வாஸ் நாட் அ டம்மி மிரர், நிஜமான கண்ணாடியெல்லாம் உடைச்சாங்க. அவங்க கேரவான் நண்டு போகும்போது பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஷி வில் பி டேக்கிங் பெயின் கில்லர்ஸ் இந்த ஷூட். அந்த ஃபைட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த ஃபைட் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். ஆக்சுவலாக தனுஷ் சார் வந்து ஸ்பாட்லேயே இருக்க மாட்டார், பார்த்தாலே கஷ்டமா இருக்குன்னே சொல்லி போயிடுவார் கேரவானுக்கு. பீட்ரைன் மாஸ்டர் சொல்லிட்டு போயிடுவார், நான் கொஞ்ச நாள் கேரவானில் இருக்கேன். இட் வாஸ் வெரி ஃபிசிக்கலி வெரி டிமாண்டிங் ஃபைட் அது. அண்ட் அது ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே சார் வந்து சொல்லிட்டே இருப்பார், ஐயோ அந்த ஃபைட் வரப்போகுது, என்ன நடக்க போதோ. ஏன்னா ஹி நியூ இட் வாஸ் கோயிங் டு பி அ வெரி டிஃபிகல்ட் ஃபைட் டு ஷூட். ஆனால் அவங்க ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. she needs to be mentioned. அவங்க as GK பிரசன்னா, நீங்க வந்து மாரி படத்துல சில விஷயங்கள் தெரியாம புதுசா பண்ணிருப்பீங்க. இப்போ ராயன்ல வந்து யூ ஹேவ் ரியலி எவால்வ்ட். ஸோ இந்த ஜேர்னில வந்து நீங்க ஆஸ் எடிட்டரா என்ன கத்துக்கிட்டீங்க? ஒரு மிகப்பெரிய லேர்னிங் அப்படின்னா அது என்ன? எனக்கு வந்து லேர்னிங்கா வந்து அந்த படத்துல இது பண்ணா இது நடக்கும்ன்ற நம்ம ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ற விதம் இருக்குல்ல, அது டோட்டலாவே மாறி இருக்கு. ஏன்னா நம்ம அந்த படம் வந்து நான் ட்ரெய்லர் பண்ணும் போதே அது இவ்வளோ பெரிய ரீச் ஆகும்லாம் நான் மாறியில எதிரே பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர்ல இது பண்ணா இப்படி ஒர்க் ஆகும், இது லைக் பண்றாங்க, இது லைக் பண்ணலன்றதெல்லாம் நம்ம அதுல இருந்து கத்துக்கிட்டு வந்து இப்போ ஒன்று பண்றோம். பட் அந்த டைம்ல பண்ணது ஐ திங்க் இட் இஸ் மோர் ஆர்கானிக். இப்போ கொஞ்சம் பொல்யூட் ஆயிட்டோம், இதெல்லாம் பிடிக்கும்ன்றதுக்காக சிலது வைக்கிறோம்.
அந்த டைம்ல இட் இஸ் மோர் ஆர்கானிக். அது எதிர்பார்த்தெல்லாம் எதுவும் பண்ணல. இப்போ சிலது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும், இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகும். அந்த டைம்ல அதெல்லாம் யோசிச்சது கூட கிடையாது. ஸோ ஜட்ஜிங் அ ஃபில்ம் வந்து மாறி இருக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஈகரா இருக்கு. ராயன் படத்துல வந்து டெலிட்டட் சீன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் ஒரு மூவி எடுத்துட்டாங்க, அந்த மூவி வந்து டியூரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, கட் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல எந்த பார்ட் வந்து கட் பண்ணலாம்னு நினைப்பாங்க? ஒரு சாங்கை தூக்கலாம்னு நினைப்பாங்களா, இல்ல இந்த சீன் வேண்டாம் அந்த மாதிரி எதை விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி நான் பண்ண படங்கள்ல ஃபர்ஸ்ட் காமெடி தான் போவோம். கதைக்கு லாஸ்டா தான் வருவோம். ரொம்ப பெரிய லென்த் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி இங்க கதையும் ஷார்டன் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் திங் தட் வில் கெட் நாக்ட் ஆஃப் இஸ் காமெடி தான் போகும். நாங்க வந்து என்ன நினைச்சோம்னா, சரி ஏதாவது ஒரு சாங் தூக்கிடுவாங்க. ஏன்னா நிறைய படத்துல பாத்தீங்கன்னா சாங் எல்லாம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் இந்த இடத்துல வர வேண்டிய சாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து காமெடி சீன்ஸ்னு சொல்லிட்டீங்க. எனக்கு முனிஷ்காந்த் சார் நான் மீட் பண்ணும்போது என்கிட்ட நான் தொடர்ச்சியா 2-3 படம் பண்ணிட்டு இருந்தோம். கட்டா குஸ்தி, வீரன் அப்படின்னு கண்டினியூஸா பண்ணோம். முனிஷ்காந்த் வந்து எனக்கு தனியா கூப்பிட்டே சொன்னார், சார் ஏன் சார் என்ன இப்படி ட்ரிம் பண்றீங்க அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கதை எடுக்க முடியாதுல்ல, ஸோ அதனால ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணும்போதும் மற்ற டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? எல்லாருமே தே ஹேவ் தேர் ஓன் ஸ்டைல்ஸ். பட் இங்க வந்து சின்ஸ் எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி அவர் யோசிச்சு வச்சிருப்பாரு, இப்படிதான் கட் பண்ணணும், இப்படிதான் ஷூட் பண்ணணும்னு. இட் மேக்ஸ் மை ஜாப் மோர் சிம்பிள் அண்ட் எனக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா என்னால் ஒர்க் பண்ண முடியும். நான் ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் யோசிக்க தேவையில்ல. இதுதான் இவ்வளவுதான் என்னோட ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கும்போது அதுல பெஸ்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். அண்ட் கொலாபரேட்டிவா இருக்கும் சாரோட இருக்கும்போது. இது சார் இது ஒர்க் ஆகல, இது ஏதாவது ஒன்று வேற மாதிரி பண்ணலாம்னா அங்க சரி வேற ஒன்று பண்ணி காட்டுங்க அப்படின்னுவாங்க. வீல் ட்ரை 2-3 ஆப்ஷன்ஸ் தென் வீல் ஃபிக்ஸ் ஆன் சம்திங் அந்த மாதிரி. அண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஜாப் இவரோட ஒர்க் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து நிறைய பட்டிங் எடிட்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப் கொடுத்தா நல்லா இருக்கும். எடிட்டர்ஸ்க்கு வந்து மோர் தென் எனி திங் ஐ திங்க் எடிட்டர்ஸ் நீட் டு பி வெரி டிசிப்ளின். பிகாஸ் இது வந்து ரொம்ப மெட்டிகுலஸான ஒரு ஜாப். சம்டைம்ஸ் யூ வில் பி ஃப்ரீ, சம்டைம்ஸ் டே அண்ட் நைட் இருக்கும். ஸோ ஹவு டிசிப்ளின்ட் யூ ஆர், ஐ திங்க் தட்ஸ் வாட் மேக்ஸ் யூ த நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கோ. மோர் தென் எனி திங் ஐ திங்க் எடிட்டர்ஸ் நீட் டு பி வெரி டிசிப்ளின்ட் அப்படின்னு தோணுது. ஸோ அப்கமிங்ல வந்து எங்களுக்கு வீரதீர சூரன் லைன்ல இருக்கு, அப்புறம் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் லைன்ல இருக்கு. ஸோ அந்த படத்துடைய ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு? நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் முடிச்சுட்டோம் நாங்கள் படம், எடிட்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு. வீரதீர சூரன் வந்து ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் வெரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்கு. அகைன் அதுலேயும் விஜய் சூர்யா சார் அண்ட் விக்ரம் சார் வந்து அண்ட் துஷாராவும் இருக்காங்க அந்த படத்தில். ஐ திங்க் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மாக வரும். நீக் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு யங்ஸ்டர்ஸோட ஒரு 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 ரொம்ப டீனேஜ் லவ் ஸ்டோரி ஃபில்மாக இருக்கும். அது டோட்டலாக இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. இட்ஸ் காட் பியூட்டிஃபுல் சாங்ஸ் பை ஜிவி பிரகாஷ் அந்த படத்தில். இட்ஸ் கிவன் வண்டர்ஃபுல் சாங்ஸ் ஃபார் நீக். ரொம்ப நன்றி. Thank you so much. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.